ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கட்டும், தனியார் பள்ளியாக இருக்கட்டும், ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீரீஸில் அரசு உதவி பெறும் பள்ளியில் அவசரமாக வந்த வேலை, அதுவும் பெண் பட்டதாரி ஆசிரியருங்க. பெண் பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 6 days முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம், ஒரு பெண் ஆசிரியர் வந்துருந்துச்சு. அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வீடியோ இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணுறேன், நேர்காணல் அட்டன் பண்ணுறேன், அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லைங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு அரசு விதிகள் படி 39,600 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம இதை விட்டுட்டு சரி அடுத்த நோட்டிபிகேஷன் வரட்டும், வேற ஸ்கூல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருந்தோமா நம்ம வந்து முதல்ல வாங்க முடியாது. நாளைக்குனே தான் போயிட்டு ஒரு ஜாப் வந்துச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நம்ம வந்துட்டு அட்டன் பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ட் பண்ணி கண்டிப்பாக அரசு உதவி பெறும் பள்ளியில் நம்ம வேலைக்கு போகலாம். சரி, இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த 2026க்காக வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர், அது இளங்கலை பட்டதாரி ஆசிரியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குறாங்க. இந்த பணி பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் பணி. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றீங்க அமௌண்ட் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு தான் போட போறாங்க அப்படின்னு. எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி நடக்காது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் நடக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி நடக்காது. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து தேவைப்படும் பாடம் நாம் பார்க்கலாம். தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் அறிவியல் கேட்டிருக்காங்க. அந்த அறிவியலுக்கு இளங்கலை பட்டதாரி, அதாவது பிஎஸ்சி ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கணும். இந்த பிஎஸ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3ஆக பிரிக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரியும். இந்த 3 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சிருந்தீங்களா விண்ணப்பிக்கலாம். அடுத்து இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் எஸ்சி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம், இந்த பிரிவினர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்குன்னு நீங்க கம்பல்சரி. எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டாங்க, ஆனா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கலாம். டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு தான் நீங்க அதில் பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இருக்கிற மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அதே மாதிரி டிகிரி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசி, அதாவது நீங்க லாஸ்டா படிச்சிருப்பீங்க பாருங்க, அதோட டிசி, நீங்க பிஎஸ்சி பிளஸ் பிஎட்டுக்கான டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் வைக்கணும். ரெசியூம் வித் போட்டோ, ஒரு செட் ரெசியூம் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வைங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. நம்ம கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நாம அதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுவாங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைங்க, தாராளமாக உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அடுத்து சாதி சான்றிதழ் கட்டாயம். ஏன்னா எஸ்சி பிரிவினருங்கும் போது கட்டாயம் நீங்கள் சாதி சான்றிதழ் வைக்கணும், இல்லைன்னா நிராகரிச்சிருவாங்க. இதர சான்றிதழுங்கும் போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. ஏதாவது கோர்ஸ் படிச்சிருந்தீங்களா வைக்கலாம், வேற ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருந்தாலும் வைக்கலாம், வேற எக்ஸ்ட்ரா ஏதாவது படிச்சிருந்தீங்களா வேற கோர்ஸ் ஏதாவது படிச்சிருந்தாலும் வைக்கலாம். அடுத்து டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 எது வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம். டெட் எக்ஸாம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் 20/2/2026ங்க. இந்த தேதிக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலாளர் மகாஜனா ஹையர் செகண்டரி ஸ்கூலு, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம் 641301. இந்த பின்கோடுக்கு, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். ஸ்க்ரீன் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் போஸ்ட் கவரில் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுருங்க. இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. போஸ்ட் அவங்களுக்கு போய் சேர்த்துக்கு டிலே ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அடுத்து விண்ணப்பிச்சிக்கலாம், அடுத்து ஏதாவது வந்துச்சுன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். வேகன்சி அதிகமாக வரும், அதில் நம்ம கிடைக்கும், இது கிடைக்காது, அந்த மாதிரி டாட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க. ஏன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலைவாய்ப்புக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் போட்டி போட்டு தான் ஆகணும். அதில் நமக்கு லக்கு இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்கள் ஆசிரியர் வேலைக்கு போக விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்போர்ட் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.